தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணைந்திருக்கிறார் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். அவரை வரவேற்று வாழ்த்துவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். விட்டு கொடுத்து போவர்கள் கெட்டு போவதில்லை. எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தமிழ்நாட்டு நலனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனும் முக்கியம் என்கிற என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் தமிழ்நாட்டுக்கு யார் என்பது உங்களுக்கு தெரியும். செப்டம்பர் 3, 2025 அன்று கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். துரோகத்தின் மொத்த உருவமாக உள்ள எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்கப் போவதில்லை என்று திட்டவட்டமாக கூறி வந்த தினகரன் சரியாக 4 மாதங்களுக்கு பின்னர் அதிமுக அங்கம் வகிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் ஐக்கியமாகி இருக்கிறார். விட்டு கொடுத்து போவர்கள் கெட்டு போவதில்லை. என்னதான் இருந்தாலும் இது ஒரு பங்காளி சண்டை தான். எங்களுக்குள்ள சண்டையை நாங்க என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நானே நிர்ணயம் செய்து விடல் சொல்லி ஏற்கனவே பொதுக்குழுவிலே நான் சொன்னேன். மதுராந்தகத்தில் நாளை பிரதமர் மோடி தலைமையிலான கூட்டம் நடைபெறும் நிலையில் அதற்குள் கூட்டணியை இறுதி செய்து கூட்டணி கட்சி தலைவர்களையும் மேடையேற்ற தீவிரம் காட்டி வந்தது பாஜக. இந்த நிலையில்தான் அமமுக இணைப்பு நடந்திருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அன்புமணி தரப்பு பாமக இணையும் போது இபிஎஸ் அன்புமணி இருவரும் கூட்டாக அறிவித்தனர். ஆனால் இந்த முறை அதிமுகவினர் இல்லாமல் பாஜக தேர்தல் மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தலைமையில் அமமுக இணைப்பு நடந்தது. My brother Thiru Dinakaran has decided to come back to the NDA family. I have seen his good work. I have seen his popularity. I have seen his leadership skills. எல்லாவற்றையும் மறந்துவிட்டு, அதாவது எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தமிழ்நாட்டு நலனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனும் முக்கியம் என்கிற ஒரே எண்ணத்தோடு மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவின் ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக நான் மீண்டும் முழுமனதோடு என்டிஏ கூட்டணிக்கு வந்திருக்கிறேன். என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் குறித்த கேள்விக்கும் தினகரன் பதிலளித்தார். என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் தமிழ்நாட்டுக்கு யார் என்பது உங்களுக்கு தெரியும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுகவுக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கப்படுவதாக தகவல் வெளியான நிலையில் அதனை நியூஸ் 18க்கு அளித்த பேட்டியில் திட்டவட்டமாக மறுத்தார் டிடிவி தினகரன். சுமூகமாக நடைபெற்று நாங்கள் எல்லாரும் அம்மாவின் ஆட்சி அமைப்போம். ஜெயலலிதாவின் பொற்கால ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் அமைத்திட தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கும் டிடிவி தினகரனை வரவேற்று வாழ்த்துவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். தன்னை மனதார வரவேற்று வாழ்த்து தெரிவித்த எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி என டிடிவி தினகரன் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டார். அனைவரும் ஒருங்கிணைந்து களப்பணியாற்றிடுவோம் என்றும் தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தேர்தல் அரசியல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் ராமதாஸ், பிரேமலதா விஜயகாந்த், ஓபிஎஸ் யார் பக்கம் செல்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. திமுக தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கும் எங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த நிமிஷம் வரைக்கும் யாரும் எங்களை அணுகவும் இல்லை. தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு இன்னும் சில மாதங்களில் தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் தமிழ்நாட்டின் அரசியல் நிகழ்வுகள் வேகமெடுத்துள்ளன. டிடிவி தினகரன் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்துள்ளார். இந்நிலையில் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள், தங்களுக்கும் விசிகாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்றார். எங்க ஐயா மேல எந்த கேஸ் இல்லை, வம்பு வழக்கு இல்லை, யாருக்காகவும் பயந்துக்க தேவையில்லை. நிதானமாக ஜனநாயக முறைப்படி அனைவரிடத்திலும் கேட்டு எல்லாத்தையுமே ஜனநாயக முறைப்படி முடிவெடுக்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவர்.
அதை இவர் இருக்கிற கூட்டணியில் இருக்கக்கூடாது, அவர் இருக்கிற கூட்டணியில் இருக்கக்கூடாது. வெற்றி மட்டும்தான் குறிக்கோள், கொள்கையுடன் கூடிய வெற்றி. ஆனால் எங்கள் ஐயா மேலே எந்த கேஸும் இல்லை. யாருடைய மிரட்டலுக்கும் எந்த காலத்திலையும் அவர் பயந்துக்கு போகிறதில்ல. விசிக தலைவர் நான் திருமாவளவன் அவர்களுக்கும் எங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுவுமே இல்லையே. ஏங்க அவர் எங்கள் ஐயாவுடைய பெறாத பிள்ளை மாதிரி. எங்கள் அண்ணன் திருமாவளவன் எங்களுக்கு எப்படி எதுன்னு சொல்கிறீங்க? அதே நேரத்தில் அன்புமணி உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி வேண்டாம் என்று ராமதாஸ் பேசியதாக கூறப்படுகிறது. கூட்டணி தொடர்பாக 25ஆம் தேதி வரை காத்திருக்குமாறும் 28ஆம் தேதி கூட்டணியை இறுதி செய்யலாம் என்றும் திமுக தன்னிடம் கூறியதாக நிர்வாகிகளிடம் ராமதாஸ் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேமுதிகவும் தனது கூட்டணியை உறுதி செய்ய தீவிரம் காட்டி வரும் நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா பாஜக தங்களை கூட்டணிக்கு அழைக்கவில்லை என்றார். அதே நேரத்தில் அவர் திமுக அரசை பாராட்டியதும் கவனம் பெற்றுள்ளது. இந்த நிமிஷம் வரைக்கும் யாரும் எங்களை அணுகவும் இல்லை, எங்களுடன் தொலைபேசியிலும் தொடர்பு கொள்ளல. ஏன்னா அவர் எதற்கு இங்க வந்திருக்காரு என்பது கூட எங்களுக்கு தெரியாது. இதுதான் உண்மை. மதுரையில் LIC அலுவலகத்தில் பெண் அதிகாரி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் உரிய நடவடிக்கை எடுத்து தமிழ்நாடு அரசுக்கு பிரேமலதா பாராட்டு தெரிவித்ததும் கவனம் பெற்றுள்ளது. இது தீ விபத்து என்று நாடகம் ஆனாங்க. ஆனா இன்னைக்கு ஆய்வு செய்து அது திட்டமிட்டப்பட்ட படுகொலை அப்படிங்கறத கண்டுபிடிச்சு இன்னைக்கு அவரை கைது செய்திருக்காங்க. அதற்காக காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் தேமுதிக சார்பா பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இதனிடையே மதுராந்தகத்தில் பிரதமரின் பொதுக்கூட்ட ஏற்பாடுகளை பார்வையிட்ட மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல், எல் முருகனிடம் தேமுதிக குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. எனினும் அவர்கள் பதில் எதுவும் அளிக்கவில்லை. தனது ஆதரவாளராக இருந்த வைத்தியலிங்கம் திமுகவில் இணைந்த நிலையில் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விளக்கம் அளித்தார். ராமதாஸ், பிரேமலதா, ஓ பன்னீர்செல்வம் என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள்? மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறது தமிழ்நாடு அரசியல் களம். தங்கம் சவரன் விலை இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரே நாளில் 4120 ரூபாய் அதிகரித்து 1,15,320 ரூபாய் என புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. தங்கத்தின் விலை கடந்த ஆண்டு முதலே ஜட் வேகத்தில் உயர்ந்து வருகிறது. அதுவும் நடப்பாண்டு ஆரம்பத்திலேயே நடுத்தர மக்களை ஆட்டம் காண செய்திருக்கிறது ஆபரண தங்கத்தின் விலை. ஒரு நாளில் சவரன் தங்கம் 100 ரூபாய் 200 ரூபாய் உயர்வு என்ற காலம் மாறிப்போய் நேற்று மட்டும் 4120 ரூபாய் அதிகரித்து வரலாற்றிலேயே புதிய உச்சத்தை அடைந்தது. ஒரு சவரன் தங்கம் 1,15,320 ரூபாயாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. கடந்த ஆண்டு மார்ச் 28ஆம் தேதி சவரன் தங்கம் 840 ரூபாய் உயர்ந்து 66,720 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. பின்னர் ஏப்ரல் 22இல் சவரன் தங்கம் ஒரே நாளில் 2,200 ரூபாய் கூடி நடுத்தர மக்களை கவலையில் ஆழ்த்தியது. மே 21இல் சவரன் தங்கம் 1,760 ரூபாய் கூடியது. ஜூன் மாதத்திலும் உச்சபட்சமாக 14ஆம் தேதி சவரன் தங்கம் 1,560 ரூபாய் அதிகரித்தது. டிசம்பர் 17ஆம் தேதி ஒரே நாளில் சவரன் தங்கம் 2,400 ரூபாய் உயர்ந்து 97,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. வெள்ளி விலையும் நேற்று கிலோவுக்கு 5,000 அதிகரித்து 3,45,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தாறுமாறாக எகிரி வரும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை உயர்வால் நடுத்தர மக்கள் கவலையடைந்துள்ளனர். 30,000 ரூபாய்க்கு ஒரு பவுன் நகை வாங்கணும். இன்னைக்கு வாங்கணும் அப்படின்னா ஒரு பவுன் 1,30,000 ரூபாய்க்கு வாங்கணுங்க. இப்போ இந்த ரேட்டில் பார்த்தோம்னா 5 பவுனே அன்னைக்கு எடுத்துருக்கலாம். இப்படியே தங்க விலை போயிட்டே இருந்ததுன்னா நடுத்தர மக்களுக்கு தங்கம் வாங்குறது ஒரு கனவாக போயிடும். பிற்காலத்தில் நம்ம தங்கத்தை போய் பார்க்கணுன்னா மியூசியத்தில் தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுங்க. தங்கமெல்லாம் இவ்வளோ ரேட் எச்சாயிட்டு இருக்குது. நடுத்தர மக்களெல்லாம் தங்கத்தை நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு தங்க விலை போயிட்டு இருக்குது. வெள்ளி அதை விட வெள்ளி கொலுசு கூட போட முடியாத நிலைமைக்கு வந்துட்டு இருக்குது. நகை விலை ஏறும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த அளவுக்கு சடனாக ஒரே நாளில் இவ்வளோ தூரம் ஏறும் அப்படின்னு எதிர்பார்க்கல. சர்வதேச அளவிலான நிதி ஸ்திரத்தன்மையற்ற சூழல், அமெரிக்காவின் வரி விதிப்பு மிரட்டல், வெனிசுலா, ஈரான் உள்ளிட்ட நாடுகளில் நிலவும் உள்நாட்டு பிரச்சினை உள்ளிட்ட காரணங்களால் பாதுகாப்பான முதலீடாக கருதப்படும் தங்கம் மற்றும் வெள்ளியை அதிக அளவில் வாங்கி குவிப்பதே இந்த திடீர் விலையேற்றத்திற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. லாங் டேர்மில் தங்கத்தின் விலை ஏற்றத்தை தான் பார்க்கும். ஏன்னா அமெரிக்காவில் வட்டி விகிதம் குறையும், ஜப்பானில் வட்டி விகிதம் ஏறும். அதனால் தங்கத்தின் விலை ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வரும் நாட்களிலும் தங்கத்தின் விலை அதிகரிக்கவே செய்யும் எனும் செய்தி சுப நிகழ்ச்சிகள் வைத்திருப்போரை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. கோவை
கோவையில் தனியார் பொருட்காட்சியில் அந்தரத்தில் பழுதாகி நின்ற ராட்டினத்தால் சுற்றுலா பயணிகள் மரண பீதி அடைந்தனர். அடி உயரத்தில் பழுதாகி நின்ற ராட்டினம், அலறிய மக்கள், 3 மணி நேர போராட்டம் என திக் நிமிடங்களாய் திகிலை ஏற்படுத்தும் இடமாக காட்சியளித்தது கோவை கொடிசியா மைதானத்தில் அமைக்கப்பட்ட தனியார் பொருட்காட்சி. இங்கு கடந்த டிசம்பர் 26ஆம் தேதி முதல் வண்டர் ஃபால்ஸ் என்ற பெயரில் பிரம்மாண்ட பொருட்காட்சி நடைபெற்று வருகிறது. இதனை பார்வையிடுவதற்காக கோவையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்து வருகின்றனர். செயற்கை நீரூற்று மற்றும் பலவிதமான ராட்டினங்களில் பயணிக்க மொத்தம் 300 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்நிலையில் செவ்வாயன்று இரவு ரோலர் கோஸ்டர் ராட்டினத்தில் 10 குழந்தைகள் உள்பட 20க்கும் மேற்பட்டோர் பயணம் செய்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. சுமார் 80 அடி உயரத்தில் ராட்டினம் அந்தரத்தில் நின்றது. அதிலிருந்த மக்கள் பீதியடைந்தனர். குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் கீழே இறங்க முடியாமல் பயத்தில் கதறினர். தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் ராட்டினத்தில் சிக்கிய மக்களை மீட்கும் பணியில் இறங்கினர். அதிநவீன லிப்ட் இயந்திரம் மூலம் முதலில் குழந்தைகள் மற்றும் பெண்களை மீட்டனர். கிட்டத்தட்ட 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அனைவரும் பாதுகாப்புடன் மீட்கப்பட்டனர். நள்ளிரவு வரை மீட்பு பணி நீடித்தது. காற்றின் வேகம் சற்று அதிகமாக இருந்ததால் ராட்டினத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி சவாலாகவே அமைந்தது. ஆனாலும் மக்கள் அச்சப்பட வேண்டாம் என தைரியப்படுத்தி அவர்களை மீட்டதாக தீயணைப்பு வீரர்கள் தெரிவித்தனர். அதிநவீன லிப்ட் இயந்திரம் 400 கிலோ எடை மட்டுமே தாங்கும் என்பதால் அதனை கருத்தில் கொண்டு 5 பேராக அழைத்து அனைவரையும் மீட்டதாக கூறினர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் தற்காலிகமாக அந்த பொருட்காட்சியில் ராட்டினங்களை இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த 16ஆம் தேதி இந்த பொருட்காட்சியில் முறையான பராமரிப்பு இல்லை என நிர்வாகிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். மாற்றுத்திறனாளி மாணவர்களின் கல்விக்கு அரசு என்றும் உறுதுணையாக இருக்கும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள சிறுமலர் பள்ளியின் 100ஆண்டு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகள் நம்பிக்கையுடன் கல்வி கற்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இங்க படிக்கிற மாணவர்களுக்கு நான் சொல்றது, இப்ப எப்படி தன்னம்பிக்கையோட படிக்கிறீங்களோ இதே உறுதியோடு நீங்க மேற்படிப்பையும் படிச்சு முடிக்கணும். உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கக்கூடிய அரசும் முதலமைச்சரும் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு மறந்துடாதீங்க. இதுவாக தான் நாங்கள் இருக்கிறோம், கவலைப்படாதீங்க, தொடர்ந்து படிங்க. தொடர்ந்து பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகள் வாழ்வில் முன்னேற அரசு கொண்டு வந்துள்ள திட்டங்களை பட்டியலிட்டார். மேலும் சாதனை படைத்த மாற்றுத்திறனாளிகளை மேற்கோள் காட்டிய முதலமைச்சர், அனைவரும் ஒன்றிணைந்து வெற்றி பெறுவோம் என கூறினார். சென்னை வந்துள்ள மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வீட்டில் இன்று காலை உணவு அருந்துகிறார். பிரதமர் மோடி நாளை மதுராந்தகத்தில் நடைபெறும் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்கும் நிலையில் அதில் கூட்டணி கட்சி தலைவர்களை மேடையேற்ற பாஜக தீவிரம் காட்டி வருகிறது. ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணியில் அன்புமணி தலைமையிலான பாமக இணைந்த நிலையில் டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுகவும் இணைந்தது. இந்நிலையில் சென்னை வந்துள்ள பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வீட்டில் இன்று காலை உணவு அருந்துகிறார். அப்போது தொகுதி பங்கீடு தொடர்பாக இரு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என தெரிகிறது. இதனிடையே நேற்றிரவு மயிலாப்பூரில் உள்ள துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி வீட்டிற்கு சென்ற பியூஷ் கோயல் சுமார் 1.5 மணி நேரம் ஆலோசனை நடத்தினார். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் வருமான வரி பாக்கி வசூலிக்கும் நடவடிக்கைகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா செலுத்த வேண்டிய வருமான வரி நிலுவைத் தொகை தொடர்பாக அவரது சட்டப்பூர்வ வாரிசான ஜே தீபாவிற்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. முதலில் 36 கோடி ரூபாய் நிலுவை உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் பின்னர் அது 13.69 கோடி ரூபாயாக குறைக்கப்பட்டு புதிய நோட்டீஸ் வழங்கப்பட்டது. இந்த நோட்டீஸை எதிர்த்து ஜே தீபா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதில் ஜெயலலிதா மறைந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு உரிய காலக்கெடுவை தாண்டி
இந்த வரி பாக்கியை கோருவது சட்டப்படி செல்லாது என்று ஜே தீபா குற்றம் சாட்டியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி வரி பாக்கி குறைத்து பதில் மனு தாக்கல் செய்ய வருமான வரித்துறைக்கு உத்தரவிட்டார். இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது வருமான வரித்துறை பதில் மனு தாக்கல் செய்யவில்லை என தீபா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வரி பாக்கி தொடர்பாக 2 வாரங்களில் பதில் மனு தாக்கல் செய்ய வருமான வரித்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி அதுவரை வரி பாக்கி வசூல் நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்கும்படியும் உத்தரவிட்டார். முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளரான வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்தார். ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளராக இருந்த ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ வைத்திலிங்கம் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். சட்டமன்ற செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவுவை சந்தித்த வைத்திலிங்கம் தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். பின்னர் சென்னை அண்ணா அறிவாலயம் சென்ற வைத்திலிங்கம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வைத்திலிங்கம் ஓபிஎஸ்ஐ விட்டு விலகியதற்கான காரணத்தை குறிப்பிட்டார். தேர்தல் சீக்கிரமாக வர இருக்கிறது, முடிவு சீக்கிரமாக எடுக்க வேண்டும், அது காலதாமதமானது. அதனால் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தேன். எடப்பாடியை முதலமைச்சரை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிற டிடிவி தினகரன் அந்த கூட்டணிக்கு போறாரு, நீங்க ஏன் போக முடியல, உங்களை ஏன் சேர்க்க மாட்டேன்றாரு? அதாவது என்னை தனிப்பட்ட முறையில் வருவதற்கு அழைத்தார்கள், நான் செல்வதற்கு தயாராக இல்லை. இந்நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சென்னையில் செய்தியாளர்கள் சந்திப்பை தவிர்த்துவிட்டு சென்றார். திமுக ஆட்சியை அகற்றவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். சென்னையில் முகாமிட்டுள்ள பாஜக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயலை அன்புமணி நேற்றிரவு சந்தித்தார். ஏற்கனவே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கூட்டணியில் இணைந்த அவர் பியூஷ் கோயலை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இருவர் மட்டும் சுமார் 30 நிமிடங்கள் வரை பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டிடிவி தினகரன் கூட்டணியில் இணைந்திருப்பது பலம் என்று கூறினார். பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக தலைமையிலான கூட்டணியில் சேர்ந்ததற்கு காரணம் இந்த மோசமான திமுக ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, விவசாயிகள் எதிரான ஒரு ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி, ஊழல் ஆட்சி, திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் நாங்கள் இந்த கூட்டணியில் சேர்ந்திருக்கின்றோம். நிச்சயமா எங்கள் கூட்டணிக்கு பலம் தான், அவரை வரவேற்கின்றோம். இது போன்ற இன்னும் சில கட்சிகள் வர இருக்கிறது, வந்ததுன்னா இன்னும் கூடுதலாக பலம் எங்கள் கூட்டணிக்கு வரும். முன்னதாக பனையூரில் உள்ள அலுவலகத்தில் தொகுதி பொறுப்பாளர்களுடன் அன்புமணி ராமதாஸ் ஆலோசனை மேற்கொண்டார். தாவேக தலைவர் விஜய் தலைமையில் அக்கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் வரும் 25ஆம் தேதி நடைபெற உள்ளது. பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் பரப்புரை குழு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் 234 தொகுதிகளுக்கான ஆலோசனைக் கூட்டங்கள், பிரச்சார கூட்டங்கள் மற்றும் செயல் திட்டங்கள் வகுப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அப்போது மேடையில் பேசிய ஆனந்த் தனக்கும் செங்கோட்டையனுக்கும் எந்த மனக்கசப்பும் இல்லை என தெரிவித்தார். அண்ணனுக்கும் எனக்கும் ஏதோ மனக்கசப்புன்ற மாதிரிலாம் செய்திகள் வந்தது. அது முழுக்க தவறான செய்திகள். எந்த குடும்பத்துல சின்ன சின்ன சண்டைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க, எங்களுடைய தளபதி குடும்பத்துல அந்த மாதிரி சின்ன சண்டை கூட கிடையாது என்பதை தெளிவாக தெரிவித்துள்ளேன். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன் வரும் 26ஆம் தேதி முதல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருப்பதாக கூறினார். சுற்றுப்பயணத்தை பொறுத்தவரையிலும் 3 நாட்கள் 26ஆம் தேதியிலிருந்து துவங்கி அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோம். விஜய் தலைமையில் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்திற்கு மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், மகளிர் அணி உட்பட 6 அணிகளின் ஒருங்கிணைப்பாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் தக்காளி உட்பட காய்கறிகளின் விலை அதிரடியாக குறைந்ததால் வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பொங்கல் பண்டிகை மற்றும் வரத்து குறைவால் கடந்த சில நாட்களாக காய்கறி விலை உயர்ந்து காணப்பட்டது. இந்நிலையில் சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் சுமார் 8000 டன் காய்கறிகள் வந்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக தக்காளி வரத்து 700 டன்னாக அதிகரித்திருப்பதால் 1 கிலோ தக்காளியின் விலை 50 ரூபாயிலிருந்து பாதியாக குறைந்து 25 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. முகூர்த்த நாள் மட்டும் ஒரு சில காய்கறிலாம் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்ததில்ல அந்த காய்கறி வெள்ளம் ஏறும், மற்ற காய்கறி வெள்ளம் ஏறதுக்கான வாய்ப்பு கிடையாது. தை மாதம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த காய்கறி விலையும் வந்து விலை ஏறாது. வெங்காயம் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 15 ரூபாய்க்கும், கேரட் 15 ரூபாய்க்கும் விலை குறைந்து விற்பனை செய்யப்படுகிறது. பீன்ஸ் 30 முதல் 40 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 40 முதல் 50 ரூபாய் வரையிலும் விற்கப்படுகிறது. கிலோ எல்லாம் வந்து தக்காளி பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு 4 கிலோ. இந்த மாதிரி டைமில் வந்து தொக்கு செஞ்சுக்கலாம், வீட்லேயே சாஸ் செஞ்சுக்கலாம், தக்காளி சட்னி செஞ்சுக்கலாம், நல்லா ஜாலியாக சாப்பிடலாம்ல. வரத்து சீராக இருப்பதால் வரக்கூடிய நாட்களிலும் விலை கட்டுக்குள் இருக்கும் என்று வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர்.
தமிழ்நாடு கேரளா வழியாக இயக்கப்படும் 3 புதிய அம்ரித் பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். ரயில்வே வாரியம் புதிதாக 3 அம்ரித் பாரத் ரயில்களை இயக்க ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி தாம்பரத்தில் வாரந்தோறும் புதன்கிழமை மாலை 5:30 மணிக்கு புறப்படும் அம்ரித் பாரத் ரயில் மறுநாள் காலை 8 மணிக்கு திருவனந்தபுரம் வந்தடைய உள்ளது. மறுமார்க்கத்தில் திருவனந்தபுரத்திலிருந்து வியாழக்கிழமை காலை 10:40 மணிக்கு புறப்படும் அம்ரித் பாரத் ரயில் அதே நாள் இரவு 11:45 மணிக்கு தாம்பரம் வந்தடைய உள்ளது. இந்த ரயில் நாகர்கோவில், வள்ளியூர், நெல்லை, சாத்தூர், கோவில்பட்டி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருச்சி, அரியலூர், விருதாச்சலம், விழுப்புரம், செங்கல்பட்டு ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று திருவனந்தபுரத்திலிருந்து பாலக்காடு, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், ஜோலார்பேட்டை, காட்பாடி, திருத்தணி, ரேணிகுண்டா வழியாக தெலங்கானா மாநிலம் சார்லப்பள்ளிக்கு அம்ரித் பாரத் ரயில் இயக்கப்பட உள்ளது. நாகர்கோவிலிருந்து கோழிக்கோடு, திருச்சூர், எர்ணாகுளம், திருவனந்தபுரம் வழியாக மங்களூருவுக்கு மற்றொரு அம்ரித் பாரத் ரயில் இயக்கப்படுகிறது. இந்த 3 அம்ரித் பாரத் ரயில்களின் சேவையை நாளை பிரதமர் நரேந்திர மோடி திருவனந்தபுரத்தில் நடைபெறும் விழாவில் தொடங்கி வைக்க உள்ளார். அம்ரித் பாரத் ரயில்கள் பாரம்பரிய மெயில் மற்றும் விரைவு ரயில் சேவைகளை விட மேம்பட்ட வசதிகளுடன் குறைந்த கட்டணத்தில் பயண அனுபவத்தை வழங்கும் நோக்கில் இயக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. தொழில்நுட்ப பிரச்சனையால் இந்திய விமானப்படையின் விமானம் குளத்தில் தரையிறக்கப்பட்ட காட்சிகள்தான் இவை. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான இலகுரக பயிற்சி விமானம் வழக்கமான பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தது. அப்போது விமானத்தில் திடீரென தொழில்நுட்ப பிரச்சனை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் பிரயாக்ராஜில் உள்ள குளத்தில் பயிற்சி விமானம் பாராசூட் மூலம் தரையிறக்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த மாநில மீட்புப் படை மற்றும் இந்திய விமானப்படையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து விமானத்தில் பயணித்த இருவரை பத்திரமாக மீட்டனர். மேலும் என்ன பிரச்சினை காரணமாக விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது என்பது குறித்து விமானப்படை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். கேரளாவில் வைரலான இந்த வீடியோவால் இளைஞர் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அந்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். சில நாட்களுக்கு முன்பு கேரளா வடகரையைச் சேர்ந்த சிம்ஜிதா முஸ்தபா என்ற பெண் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டார். அதில் பேருந்து பயணத்தின் போது ஒருவர் தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டியிருந்தார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் மிக வேகமாக பரவிய நிலையில் வீடியோவில் இருந்த கோழிக்கோடு கோவிந்தபுரத்தைச் சேர்ந்த தீபக்கை சமூக வலைதளவாசிகள் கடுமையாக விமர்சித்து வந்தனர். இந்நிலையில் மன உளைச்சலுக்கு உள்ளான தீபக் தற்கொலை செய்து கொண்டார். இது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. முறையான சட்ட வழிகளை பின்பற்றாமல் விளம்பரத்திற்காக அவதூறு சுமத்தி சிம்ஜிதா வீடியோவை பரப்பியதாக தீபக்கின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டினர். தீபக்கை தற்கொலைக்கு தூண்டியதாக சிம்ஜிதா முஸ்தபாவை கேரள காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தீபக் தற்கொலை செய்ய காரணமான சூழ்நிலைகள், வைரலான வீடியோ, ஆன்லைனில் எழுந்த விமர்சனங்கள் உள்ளிட்டவை குறித்து தொடர்ந்து விசாரித்து வருவதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். கிரீன்லாந்தை கைப்பற்ற ராணுவ பலத்தை பயன்படுத்த மாட்டோம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். டென்மார்க் நாட்டின் கட்டுப்பாட்டில் இருக்கும் கிரீன்லாந்தை அமெரிக்கா கைப்பற்ற நாட்டோ அமைப்பு நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இதனால் கிரீன்லாந்து மீது அமெரிக்கா போர் தொடுக்கலாம் என்ற அச்சம் நிலவி வந்தது. இந்நிலையில் சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்ற உலக பொருளாதார மாநாட்டில் உலக தலைவர்கள் மத்தியில் உரையாற்றிய அதிபர் ட்ரம்ப் அமெரிக்காவை தவிர வேறு யாராலும் கிரீன்லாந்தை பாதுகாக்க முடியாது என்றார். 2ஆம் உலகப் போரின் போது ஜெர்மனி படையிடம் வெறும் 6 மணி நேரத்தில் டென்மார்க் வீழ்ந்துவிட்டதாகவும் அப்போது கிரீன்லாந்தை மீட்டு டென்மார்க்கிடம் திருப்பி அளித்ததில் அமெரிக்கா தவறு செய்துவிட்டதாகவும் ட்ரம்ப் தெரிவித்தார். After the war, we gave Greenland back to Denmark. How stupid were we to do that? But we did it. But we gave it back. But how ungrateful are they now? குளிரான மற்றும் ஒரு பனித்துண்டு போன்ற பிரதேசத்தை தான் அமெரிக்கா கேட்பதாகவும் பல ஆண்டுகளாக அமெரிக்கா டென்மார்க்குக்கு கொடுத்தவற்றுடன் ஒப்பிடும்போது இது ஒரு சிறிய கோரிக்கைதான் என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார். இதற்கிடையே நெருக்கடி நிலையை எதிர்கொள்ள மக்கள் தயாராக இருக்கும்படி கிரீன்லாந்து அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அந்நகர மக்கள் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வாங்கி குவித்து வருகின்றனர். போக்குவரத்து அட்லீஸ்ட் எவ்வளோ பிஸியாக இருந்தால் கூட 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பெங்களூர் போயிட்டு என்னுடைய பழைய டிரைவர், கண்டக்டர்ஸ் அவங்க கூட எல்லாம் இது பண்ணும்போது நான் சிவாஜி என் பேருங்கிறதே மறந்துட்டேன். அவங்க சிவாஜி என்ன இருக்குன்னு சொல்லி பேசும்போது அதை கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். தனது நண்பர்கள் குறித்து நடிகர் ரஜினிகாந்த் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் தான் இவை. கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 1975 முதல் 1979 வரை படித்த மாணவர்கள் மீண்டும் சந்தித்துக் கொண்டதை வாழ்த்தி வீடியோ வெளியிட்ட நடிகர் ரஜினிகாந்த்
அப்பல்கலைக்கழகத்தில் படித்த முன்னாள் மாணவர்கள் குறித்தும் பகிர்ந்து கொண்டார். யூனிவர்சிட்டியிலிருந்து எத்தனையோ பேர் படிச்சுட்டு பெரிய பெரிய ஆளுங்க பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்காங்க. பெரிய பெரிய இண்டிவிஜுவல் அவங்க கவர்மெண்ட்லேயும் வந்து பெரிய சர்வீஸ் பண்ணி பெரிய ஆளுங்க இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டு ஃபார்மர் சீஃப் செக்ரட்டரி இரியன்பு அவர்கள், அண்ட் ஃபார்மர் டிஜிபி தமிழ்நாடு சேலேந்திர பாபு அவர்கள், இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் பெரிய பெரிய சாதனை பண்ணி எல்லாம் இங்கே வந்திருக்கீங்க. 6 மாதத்திற்கு ஒரு முறை பெங்களூரு சென்று தனது நண்பர்களை சந்திக்கும் போது ஏற்படும் உணர்வுகளை ரஜினி பகிர்ந்தார். என்னங்க கூப்பிட்டு மாமா, மச்சா, தாத்தா, அப்பா, அங்கிள், சாரு என்னன்னு கூப்பிட்டா கூட டேய் வாடான்னு சொல்லி பேர் சொல்லி டே வாடா இங்க டே எப்படிடா இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது அந்த சந்தோஷம் இருக்குல்ல, அது வந்து அசாதாரணமான சந்தோஷம். வீடியோ மூலம் ரஜினி வாழ்த்தியது முன்னாள் மாணவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. கணவனும் மனைவியும் இணைந்து வருமான வரி தாக்கல் செய்தால் கிடைக்கும் சலுகைகள் குறித்து வரைகலை மூலம் விளக்குகிறார் நெறியாளர் சிவரஞ்சனி. ஒவ்வொரு மத்திய பட்ஜெட்டின் போதும் வருமான வரி சலுகை தொடர்பாக தான் மக்கள் கிட்ட எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். அந்த வகையில் இந்த பட்ஜெட்ல வருமான வரியில ஒரு முக்கிய முன்மொழிவை கொடுத்திருக்காங்க. ICAI கூட்டு வரி அறிக்கை தாக்கல் செய்யலாம் அப்படின்ற முன்மொழிவை கொடுத்திருக்கு. அதாவது கணவனும் மனைவியும் தனித்தனியாக ITR ஃபைல் பண்ணாம 2 பேரும் இணைந்து ஜாயிண்ட் ITR ஃபைல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பரிந்துரையை கொடுத்திருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தம்பதியோட வருமானம் ஒரே வருமானமா கணக்குல கொள்ளப்படும். அதாவது தனித்தனியா அவங்க பண்ணாம கூட்டா செல்றது ஒரு வீட்டுக்கான ஒரு வருமானம் அப்படின்ற கணக்குல எடுத்துக்கொள்ளப்படும். நீங்க இதை ஆப்ஷனலா வச்சுக்கலாம். தனிநபர் வருமான வரியாவும் நீங்க தனித்தனியாவும் ஃபைல் பண்ணலாம், இல்ல சேர்ந்து பண்றோம் அப்படின்னு சொல்லி கூட்டு வருமான வரியாவும் நீங்க தாக்கல் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பமா கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, அப்படி நீங்க ஜாயிண்ட் ITR எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வருமான வரி வரம்பு அப்படின்றது எந்த அளவுல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 8 லட்சம் வரைக்கும் வரி இருக்காது. இப்ப அது 4 லட்சமா இருக்கு. இதுல 8 லட்சம் வரைக்கும் இருக்காது. ஏன்னா இருவரா கணக்குல கொள்ளப்படுது இல்லையா, அதனால. அதே போல 8,01,000 ரூபாயில இருந்து 16 லட்சம் வரைக்கும் பார்த்தோம்னா 5%, 16,01,000 இருந்து 25 லட்சம் வரைக்கும் 10%, 24,01,000 இருந்து 32 லட்சம் வரைக்கும் 15%, அதே போல 32 இருந்து 40 வரைக்கும் 25, 40 இருந்து 48 வரைக்கும் 30% இதுல வருமான வரி கணக்கு பண்ணப்படுது. இது யாருக்கு லாபமா அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு குடும்பத்துல ஒருவர் மட்டும்தான் வருமானம் ஈட்டுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு இது லாபமா இருக்கும். ஏன்னா ஒரு வருமானத்தை 2 பேரின் பேர்ல அவங்க பிரிச்சு பண்ணும்போது சலுகை அதிகரிக்கும். அதே மாதிரி வீட்டுக்கடன், காப்பீடு இதையும் அவங்க 2 பேர் பேர்லையும் பதிவு பண்ணும்போது சலுகை என்பது ரெட்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு லாபமா இருக்கும். அதே மாதிரி ஒரு குடும்பத்துல இருவர் சம்பாதிக்கும் போது 2 பேருக்குமே ஓரளவு சம்பளம் இருக்கு அப்படிங்கும்போது உங்களுடைய ஸ்லாப் அப்படின்றது கம்மி வரி சலுகையை உங்களுக்கு கொடுக்கும். அதாவது 10%, 20% நம்ம ஒரு விவரம் பார்த்தோம் இல்லையா, அதுல உங்களுக்கு குறைவான வரி தான் இருக்கும். அப்ப லாபமா அமையும். யாருக்கு இது லாபமா அமையாது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரே குடும்பத்துல இருவருமே அதிக அளவு சம்பளம் ஈட்டுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு கூட்டா வருமான வரி தாக்கல் செய்யும் போது அவங்களுடைய வரி என்பது அதிகமா போயிடும், அவங்களுக்கு சலுகை கிடைக்காது. தொடர்ந்து காலை விரைவு செய்திகளை பார்க்கலாம். சென்னை மெரினாவில் கடைகளை ஒழுங்குபடுத்தும் பணிகளை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி பால் வசந்தகுமாரை நியமனம் செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மெரினா கடற்கரையில் கடைகளை முறைப்படுத்துவது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கடைகள் ஒதுக்குவதில் முறைகேடுகள் நடக்க வாய்ப்பு இருப்பதால் அதனை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி நியமிக்கப்படுவார் என்று தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் கடைகள் ஒதுக்கும் பணிகளை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி பால் வசந்தகுமார் நியமிக்கப்படுவதாகவும் அவருக்கு உதவியாக ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி மோகன்ராஜ் மற்றும் உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற துணை பதிவாளர் ரங்கநாதன் ஆகியோர் நியமிக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட நபரை 1 கிலோமீட்டர் தூரம் துரத்தி சென்று காவலர்கள் கைது செய்தனர். அழகிய பாண்டிபுரத்தில் சானல்கரை பகுதியைச் சேர்ந்த சுமன் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட போது காவலர்கள் அவரை பிடிக்க முயன்றனர். அப்போது அவர் ஓட்டம் பிடித்ததால் 1 கிலோமீட்டர் தூரம் துரத்தி சென்று காவலர்கள் அவரை மடக்கி பிடித்து அவரிடமிருந்து 1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். கோவை விளாங்குறிச்சியில் கேபிள் பதிப்பதற்கு அனுமதியின்றி பள்ளம் தோண்டியதாக BSNL நிறுவனத்திற்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் உத்தரவிட்டுள்ளார். இதேபோன்று சௌரிபாளையத்தில் சாலையோரங்களில் கொட்டப்பட்ட குப்பைகளை அகற்றாததற்காக சம்பந்தப்பட்ட தனியார் ஒப்பந்த நிறுவனத்திற்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் மசக்காளிப்பாளையத்தில் குடிநீர் குழாய் பதிப்பிற்கு பின்பு சாலை சீரமைப்பு பணியினை முறையாக மேற்கொள்ளாத சூயஸ் நிறுவனத்திற்கு 5 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டது.
புதிய அஞ்சலக விதிகளை கைவிடக் கோரி மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியாவுக்கு மதுரை தொகுதி எம்பி சு வெங்கடேசன் கடிதம் எழுதியுள்ளார். அதில் புதிய வரைமுறைகளின்படி 7 நாட்களுக்கு மேல் கால இடைவெளி கொண்ட இதழ்கள் காலமுறை அஞ்சல் பிரிவின் கீழ் வகைப்படுத்தப்பட்டு அவற்றுக்கு நீண்ட காலமாக வழங்கப்பட்டு வந்த அஞ்சல் சலுகைகள் மறுக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த மாற்றத்தால் 200 கிராம் எடையுள்ள ஓர் இதழுக்கு ஒரு நகலுக்கு 9 ரூபாய் அஞ்சல் கட்டணமாக வசூலிக்கப்படுவதாகவும் பொதுநலன் சார்ந்த இதழியல் நடத்தும் பதிப்பாளர்களால் இந்த சுமையை தாங்க இயலாது என்றும் எம்பி சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். தர்மபுரி அருகே கார் மோதிய விபத்தில் சாலையோரம் நடந்து சென்ற முதியவர் தூக்கி வீசப்பட்டார். இண்டூரில் இருந்து தர்மபுரி நோக்கி சென்ற கார் பள்ளப்பட்டி அருகே வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்ததாக தெரிகிறது. அப்போது எதிரே வந்த இருசக்கர வாகனம் மற்றும் சாலையோரம் நடந்து சென்ற முதியவர் மீது மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற கல்லூரி மாணவர்கள் காயமடைந்தனர். தூக்கி வீசப்பட்ட முதியவர் கிருஷ்ணன் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டாரத்தில் பனிமூட்டம் காரணமாக கொத்துமல்லி செடிகளில் நோய் தாக்கி வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இதனால் பூலுவப்பட்டி சந்தைக்கு வரத்து குறைந்ததால் கொத்துமல்லி விலை 2 மடங்கு உயர்ந்துள்ளது. கடந்த மாதம் 15 ரூபாய்க்கு விற்பனையான ஒரு கட்டு கொத்துமல்லி தற்போது 40 ரூபாய் வரை விலை உயர்ந்துள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலில் தைத்தேர் திருவிழாவிற்கான முகூர்த்த கால் நடும் வைபவம் நடைபெற்றது. 108 வைணவ தலங்களில் முதன்மையாக விளங்கும் இக்கோயிலில் தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான தைத்தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது. இந்நிலையில் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் தெளிக்கப்பட்டு முகூர்த்த கால் நடப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக தைத்தேரோட்டம் வரும் 31ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 3 பேர் காயமடைந்தனர். வயலூர் கிராமத்தைச் சேர்ந்த ஜோதிமணி என்பவர் குளித்தலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தனது மனைவியை பார்த்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது கண்டியூர் கிராமத்தை ஹரி என்பவர் தனது நண்பர் ஜீவாவுடன் இருசக்கர வாகனத்தில் எதிர் திசையில் சென்றுள்ளார். மணத்தட்டை எல்லரசு பாலம் அருகே 2 இருசக்கர வாகனங்களும் நேருக்கு நேர் மோதின. இதில் 3 பேரும் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த 4 கார்பன் ஆலைகளை மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் இடித்து அகற்றினர். தாராபுரத்தில் பல்வேறு இடங்களில் தேங்காய் சிரட்டைகளை எரித்து அவற்றை பதப்படுத்தி வைத்து கார்பன் தயாரித்து வருவதாகவும் இதனால் காற்று மாசு அதிகரிப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. அதன் அடிப்படையில் அப்பகுதியில் ஆய்வு நடத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ரமேஷ், ராஜேந்திரன், குமார், ரகுபதி என 4 பேருக்கு சொந்தமான கார்பன் ஆலைகளை இடித்து அகற்ற நடவடிக்கை எடுத்தனர். சென்னை எண்ணூர் தாழங்குப்பத்தில் மதுபோதையில் கடலில் தத்தளித்த நபரை ஊர்காவல் படை வீரர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து பாதுகாப்பாக மீட்டனர். விசாரணையில் அவர் அன்னை சிவகாமி நகரைச் சேர்ந்தவர் என்பதும் கடற்கரையோரத்தில் கற்கள் மீது அமர்ந்து கடல் அழகை ரசித்தபடி மது அருந்திக் கொண்டிருந்ததும் தெரியவந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் அக்கூர் கிராமத்தில் திருத்தணி முருகன் கோயில் உற்சவரின் திருவீதி உலா நடைபெற்றது. இதற்காக மலைக்கோயிலில் இருந்து வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் அழைத்து வரப்பட்டார். திருவேட்டீஸ்வரர் கோயிலில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க திருவீதி உலா நடைபெற்றது. வயதானவர் என்றும் பாராமல் தன்னை தாக்கி வீட்டை விட்டு விரட்டிய மகன் மற்றும் மருமகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதியவர் ஒருவர் ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தார். மண்டபத்தைச் சேர்ந்த 88 வயதுடைய முதியவர் சிவனாண்டி என்பவர் தனது வீட்டில் 3வது மகன் ரமேஷ் மற்றும் மருமகளுடன் வசித்து வந்தார். இந்நிலையில் கடந்த 10ஆம் தேதியன்று வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த தன்னை மகனும் மருமகளும் கொடூரமாக தாக்கி வீட்டை விட்டு வெளியே அனுப்பியதாக சிவனாண்டி கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். சென்னையில் சக மாணவர்களுக்கு ஐஸ்கிரீம் ஊட்டிவிட்டு கின்னஸ் சாதனை புத்தகத்தில் பள்ளி மாணவர்கள் இடம்பெற்ற காட்சிகள்தான் இவை. நீலாங்கரையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 4008 மாணவர்கள் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் ஐஸ்கிரீம் ஊட்டிவிட்டனர். இதனை கின்னஸ் உலக சாதனை அமைப்பினர் அங்கீகரித்து சான்றிதழ் வழங்கினர். இதன் மூலம் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு அயர்லாந்து நாட்டில் 2728 பேர் ஒன்று கூடி ஐஸ்கிரீம் சாப்பிட்ட சாதனை முறியடிக்கப்பட்டது. சமூகத்தில் ஒற்றுமையையும் பகிர்தலையும் ஊக்குவிக்கும் விதமாக இந்த சாதனை நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக அருண் ஐஸ்கிரீம் நிறுவனம் தெரிவித்தது.
கன்னியாகுமரி மாவட்டம் இரச்சகுளம் சந்திப்பில் மோசமான நிலையில் சாலை இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆரல்வாய் மொழியிலிருந்து இரச்சகுளம் வழியாக திருவனந்தபுரம் செல்லும் சாலை எப்போதும் பரபரப்பாக காணப்படும். ஆனால் தற்போது இந்த சாலை மோசமடைந்து காணப்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். சாலையை விரைந்து சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்காலில் செயல்படும் அரசு பள்ளிகளில் ஆட்சியர் நேரில் சென்று மாணவர்களுடன் கலந்துரையாடி ஆய்வு மேற்கொண்டார். முதலாவதாக திருப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் காரைக்கால் ஆட்சியர் ASP S. ரவி ஆய்வு செய்தார். மாணவர்களின் தேர்ச்சி விகிதம், செயல்பாடுகள் உள்ளிட்டவை குறித்து ஆசிரியர்களுடன் ஆலோசனை நடத்தினார். மேலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு ஆசிரியர்களுடன் கலந்துரையாடினார். பொழுதுபோக்கு அம்சங்களை ஒதுக்கி வைத்து ஆசிரியர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றி தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என அறிவுறுத்தினார். இதேபோன்று விழுதியூர் அரசு உயர்நிலைப் பள்ளியிலும் ஆய்வு மேற்கொண்டார். மால்டா நாட்டின் மார்ச்சஸ்கா நகரில் புயல் தாக்கத்தால் ஏராளமான படகுகள் சேதமடைந்ததால் மீனவர்கள் கவலையடைந்துள்ளனர். மார்ச்சஸ்கலா நகரில் நேற்று முன்தினம் ஹாரி புயல் தாக்கியது. மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் விளைநிலங்கள், குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் புகுந்தது. ஏராளமான மரங்கள் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. மஞ்சள் நிறமே என தெற்கு ஈக்வடாரில் குவாயகன் மரங்கள் பூத்து குலுங்க தொடங்கிய காட்சிதான் இது. ஜாபத்திலோ மாகாணத்தில் முதல் பருவகால மழைக்கு பிறகு ஆயிரக்கணக்கான பூக்கள் மலர்ந்து அந்த இடத்தையே மஞ்சள் நிற நிலப்பரப்பாக மாற்றியுள்ளன. ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழும் இந்த அதிசய நிகழ்வை காண உள்நாடு மற்றும் வெளிநாடு சுற்றுலா பயணிகள் பெருமளவில் குவிந்து வருகின்றனர். நோட்புக் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்து புகழ்பெற்ற நடிகை ரேச்சல் மெக்காடம்ஸ் ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃபேம் கௌரவத்தை பெற்றார். மீன் கேர்ள்ஸ், அபவுட் டைம் உள்ளிட்ட படங்களில் நடித்தவர் நடிகை ரேச்சல் மெக்காடம்ஸ். இவரது பெயர் லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃபேமில் இடம்பெற்றுள்ளது. இந்த கௌரவத்தை பெற்ற 2833வது நபர் என்ற பெருமையை இவர் பெற்றுள்ளார். ஜொமேட்டோவின் தாய் நிறுவனமான இட்டர்னல் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி பதவியிலிருந்து தீபேந்தர் கோயல் ராஜினாமா செய்தார். ஜொமேட்டோ நிறுவனத்தின் நிறுவனர்களில் ஒருவர் தீபேந்தர் கோயல். இவர் இட்டர்னல் நிறுவனத்தின் CEO பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்த நிலையில் அடுத்ததாக அல்பிந்தர் தின்ஸ்தா அந்த பொறுப்பை ஏற்க உள்ளார். நிறுவனத்தின் துணைத் தலைவர் பொறுப்பில் தொடர்வேன் என்றும் தீபேந்தர் கோயல் தெரிவித்துள்ளார். 2021 NDA கூட்டணிக்கும் தற்போது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய NDA கூட்டணியிலும் புதிதாக எந்த கட்சிகள் சேர்ந்துள்ளது என்பதை வரைகலை மூலமாக விளக்குகிறார் நெறியாளர் தேவப்பிரியன். 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக NDA கூட்டணியை பலப்படுத்தக்கூடிய முயற்சியில் அதிமுக பாஜக தலைவர்கள் ஈடுபட்டு வராங்க. 2021 NDA கூட்டணிக்கும் 2026 NDA கூட்டணிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்க்கலாம். 2021 சட்டமன்ற தேர்தலுக்காக அதிமுக தலைமையில் NDA கூட்டணி அமைக்கப்பட்டது. அப்போ அதிமுகவுக்கு இரு தலைவர்கள் OPS, CPS இருவரும் ஒன்றாக இணைந்து அந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக அதிமுக 179 இடங்களில் போட்டியிட்டது. வெற்றி பெற்ற தொகுதியில் எண்ணிக்கை 66. அடுத்ததாக பாமக, அப்போ இரு தலைவர்களும் ஒன்றிணைந்து இருக்காங்க. ஒன்றுபட்ட பாமக 23 தொகுதிகளில் போட்டியிட்டாங்க. 5 இடங்களில் வெற்றி. அப்போ பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்த எல்முருகன் NDA கூட்டணியில் 20 இடங்களில் போட்டியிட்டாங்க. பாஜக 4 இடங்களில் தான் வெற்றி பெற்றது. இது இல்லாமல் தமிழ் மாநில காங்கிரஸ் உட்பட மற்ற சிறிய கட்சிகள் எல்லாமே அதிமுகவுடைய சின்னத்தில் மொத்தம் 12 இடங்களில் போட்டியிடுறாங்க, அதாவது இரட்டை இலை சின்னத்தில். ஸோ ஒட்டு மொத்தமாக அந்த தேர்தலில் அதிமுக 191 இடங்களில் போட்டியிட்டது, 75 இடங்களில் வெற்றி பெற்றது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் அமமுகவும் தேமுதிகவும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. மக்கள் முன்னணி அப்படின்ற ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி அவங்க களம் காண்றாங்க. அமமுக 165 இடங்களில் போட்டியிட்டாங்க, தேமுதிக 60 இடங்களில் போட்டியிட்டாங்க. ஆனால் எந்த இடத்திலும் அவங்க வெற்றி பெறலை. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக அமைக்கப்பட்டக்கூடிய கூட்டணி விவரத்தை பார்க்கலாம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தற்போது ஒற்றை தலைமை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவருடைய தலைமையில் இந்த தேர்தலை பாஜக சந்திக்குது.
பாமகவை பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் கருத்து முரண்பட்டிருக்காரு. இப்போ அன்புமணி தலைமையிலான பாமக இந்த கூட்டணியில் அங்கம் வகிச்சிருக்காங்க. அடுத்ததாக முறையாக சட்டமன்ற தேர்தலில் அமமுக இந்த கூட்டணியில் உள்ள வந்திருக்காங்க. ஜி.கே. வாசன் கூட்டணியை உறுதி செஞ்சிருக்காரு. அதே போல் ஐஜேகே என்டிஏ கூட்டணியில் தொடர்றதா சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் இப்போ வரைக்கும் உறுதியாக இருக்கக்கூடிய கூட்டணி. தொடர்ந்து காலை விரைவு செய்திகளை பார்க்கலாம். தென்காசியில் 5 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய சந்தை கட்டிடத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தும் இன்னும் பயன்பாட்டுக்கு வரவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தென்காசியில் 5 கோடியே 32 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய சந்தை கட்டிடத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் திறந்து வைத்தார். இந்நிலையில் புதிய சந்தை திறக்கப்பட்டு 3 மாதம் கடந்தும் இன்னும் பயன்பாட்டுக்கு வராததால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க பொதுமக்களும் வியாபாரிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியில் காந்தி கிராமம் கிராமிய பல்கலைக்கழகம் வழியாக வாகனங்கள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதால் பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். அருகே உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கு செல்லும் பாதையில் சாலை பணிகள் நடைபெறுவதால் அவ்வழியே வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டுள்ளன. இதனால் மாற்று வழியான பல்கலைக்கழகம் வழியாக செல்ல வாகனங்கள் முயன்ற நிலையில் நிர்வாகம் அனுமதி மறுத்தது. பொதுமக்கள் போராட்டத்தை எடுத்து விரைந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து வாகனங்கள் செல்ல பல்கலைக்கழக நிர்வாகம் அனுமதித்தது. கன்னியாகுமரி மாவட்ட டாஸ்மாக் கடைகளில் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் காலாவதியான மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக டாஸ்மாக் தொழில் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மாவட்டம் முழுவதும் உள்ள 113 டாஸ்மாக் கடைகளுக்கு செண்பகராமன் புதூர் குடோன் மூலமாக மதுபானங்கள் அனுப்பி வைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 2 வருடங்களுக்கு மேலாக டாஸ்மாக் கடைகள் திரும்ப பெற்ற மதுபானங்களை குடோனில் வைத்திருந்து மீண்டும் டாஸ்மாக் கடைகளுக்கு அனுப்பி வருவதாக டாஸ்மாக் தொழில் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு பகுதியில் கல்லூரி மாணவர்களை பட்டாக்கத்தியால் வெட்டிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். பாகசாலை கிராமத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்களான அன்பரசன் மற்றும் அனீஷ் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது எதிரே மோதுவது போல வந்தவர்களை தட்டி கேட்டதால் மோதல் ஏற்பட்டுள்ளது. அப்போது பட்டாக்கத்தியால் வெட்டப்பட்டதில் கல்லூரி மாணவர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் தாக்குதலில் ஈடுபட்ட ராகுல் மற்றும் சிறார்கள் இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே தனியார் மதுபான கூடத்தில் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மத்தம்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் மதுபான கூடத்தில் ஒன்னிப்பாளையத்தைச் சேர்ந்த சுரேஷுக்கும் திருமலை நாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது தமிழ்ச்செல்வன் அரிவாளால் சுரேஷை சரமாரியாக வெட்டினார். இதில் படுகாயமடைந்த சுரேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்த பகுதிக்கு விரைந்த காவலர்கள் தமிழ்ச்செல்வனை கைது செய்தனர். டெல்லி விமான நிலையத்தில் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களை அக்கட்சியின் தரவு பகுப்பாய்வு பிரிவு தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி சந்தித்தார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தேர்தல் குறித்து கருத்துக்களை தெரிவிக்க தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களிலிருந்து காங்கிரஸ் தொண்டர்கள் கடுங்குளிர் மாசையும் பொருட்படுத்தாமல் டெல்லிக்கு வந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களை டெல்லி விமான நிலையத்தில் சந்தித்து கருத்துக்களை கேட்டதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே 5வது சிப்காட்டுக்கு நிலம் கொடுக்க மறுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தை விவசாயிகள் புறக்கணித்தனர். வருவாய் அலுவலர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நிலம் கையெடுப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். இதுவரைக்கும் 4 நோட்டீஸ் வந்திருக்கு. அவர் சொல்லிட்டு போனவரும் 4 நோட்டீஸ் வந்திருக்கு. லேண்ட் அக்வசிஷனுக்காக நோட்டீஸ் வந்திருக்கு. நீங்கள் வாங்க, நாங்கள் வந்த எல்லா நோட்டீஸ்க்குமே ரிப்ளை கொடுத்துருக்கோம் சார். எக்காரணத்துக்கு கொண்டு எங்களுடைய விவசாய நிலத்தை நாங்கள் தரதுக்காக ரெடியாக இல்லை, தயவுசெய்து எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். தூத்துக்குடியைச் சேர்ந்த மென்பொறியாளர் கவின் சாதி ஆணவ கொலை வழக்கில் கொலை சம்பவம் நடந்த இடத்தின் கண்காணிப்பு கேமரா பதிவுகளை பாதுகாத்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடியைச் சேர்ந்த மென்பொறியாளர் கவின் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை காதலித்ததாக அப்பெண்ணின் சகோதரர் சுர்ஜித் என்பவரால் நெல்லையில் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் சுர்ஜித், அவரின் தந்தை எஸ்.ஐ. சரவணன் மற்றும் உறவினர் ஜெயபால் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் இந்த வழக்கில் கொலை சம்பவம் நடந்த இடத்தின் கண்காணிப்பு கேமரா பதிவுகளை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. ஈரோடு பேருந்து நிலையத்திற்குள் வாடிக்கையாளரை ஏற்ற வந்த வாடகை கார் ஓட்டுநரை ஆட்டோ ஓட்டுநர்கள் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கல்லூரி மாணவி ஒருவரை ஏற்றி செல்ல வந்த வாடகை கார் ஓட்டுநரை பேருந்து நிலையத்திற்குள் வந்து பயணிகளை ஏற்றக்கூடாது என்று ஆட்டோ ஓட்டுநர்கள் தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் கார் ஓட்டுநரை தாக்கினர். இந்த சம்பவம் குறித்து அறிந்து விரைந்து வந்த காவலர்கள் இருதரப்பையும் சமாதானம் செய்து வைத்தனர்.
திருப்பூர் அருகே கணவர் மற்றும் குழந்தையை விட்டு வேறொருவருடன் சென்ற மகளை மீட்டு வந்து கொலை செய்த தந்தை கைது செய்யப்பட்டார். முருகம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவரின் மகள் சௌமியா தனது கணவரின் குடிப்பழக்கத்தால் அவர் மீது விரக்தியில் இருந்துள்ளார். கணவர் மற்றும் குழந்தையை விட்டுவிட்டு இன்ஸ்டாவில் பழக்கமான நண்பருடன் சென்றதை அறிந்த ஆறுமுகம் சமாதானமாக பேசி மகளை வீட்டிற்கு அழைத்துச் சென்றுள்ளார். உறங்கிக் கொண்டிருந்த போது சௌமியாவின் கழுத்தை அறுத்து கொலை செய்ததாக ஆறுமுகம் கைது செய்யப்பட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே ஓடும் பேருந்தில் பயணி உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போச்சம்பள்ளி அடுத்து வாடமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த பழனி என்பவர் அரசு பேருந்தில் பயணித்த போது திப்பம்பட்டி சந்திப்பு சாலையில் பேருந்து சென்றது. அப்போது அவர் மயங்கி விழுந்துள்ளார். இதையடுத்து பேருந்தை நிறுத்தி மருத்துவரை அழைத்து பரிசோதித்த போது அவர் உயிரிழந்தது தெரியவந்தது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே மர்ம விலங்கு கடித்து 47 செம்மறியாடுகள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பண்ணப்பட்டியில் மேய்ச்சலுக்கு சென்ற செம்மறியாடுகளை தேடி உரிமையாளர்களான ராஜேந்திரன், பொன்னுசாமி ஆகியோர் மலைப்பகுதியில் தேடிச் சென்றனர். அப்போது கழுத்து, கால், வயிறு உள்ளிட்ட பகுதிகளில் இரத்த காயங்களோடு ஆங்காங்கே ஆடுகள் இறந்து கிடந்துள்ளன. இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த வருவாய்த்துறையினர் மற்றும் வனத்துறையினர் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே வட்டாட்சியர் அலுவலகத்திற்குள் 50க்கும் மேற்பட்டோர் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பழங்குடியினர் வசிக்கும் காட்டுநாயக்கன் காலனி பகுதிக்கு செல்லும் பாதை பட்டா நிலத்தில் இருப்பதாக கூறி உரிமையாளர் வேலியிட்டு பாதையை அடைத்துவிட்டதாக கூறப்படுகிறது. வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் வந்து ஆய்வு செய்த பின்னரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருப்பதாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் குழந்தைகளுடன் வட்டாட்சியர் அலுவலகத்திற்குள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே பேரண்டப்பள்ளி பகுதியில் இரவில் தென்பெண்ணை ஆற்றில் சிக்கி தவித்த மூதாட்டியை தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். 70 வயது மதிக்கத்தக்க மூதாட்டி ஒருவர் ஆற்றின் நடுவில் சிக்கி தவித்துள்ளார். இதை அந்த வழியாக சென்றவர்கள் பார்த்து உடனடியாக ஓசூர் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் மூதாட்டியை மீட்டு கரை சேர்த்தனர். புனேவில் மின் ஸ்கூட்டர் திடீரென தீப்பற்றி எரிந்த சிசிடிவி காட்சி வேகமாக பரவி வருகிறது. சோலாப்பூரில் தன் வீட்டின் முன் மகனுடன் ஸ்கூட்டரில் பயணிக்க தந்தை தயாராக இருந்த நிலையில் ஸ்கூட்டரில் தீப்பற்றியது. தீப்பற்றி எரிவதைக் கண்டு பெண் எச்சரித்ததால் இருவரும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். குடியரசு தினத்தை ஒட்டி ஆயுதங்களுக்கு ராணுவ வீரர்கள் சாஸ்திரா பூஜை செய்தனர். டெல்லியில் குடியரசு தின அணிவகுப்பின் போது 21 குண்டுகள் முழங்க மரியாதை செலுத்தப்படும். இதில் பயன்படுத்தப்படும் ஆயுதங்களுக்கு ராணுவ வீரர்கள் பூஜை நடத்தினர். ஜப்பான் முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபே கொலை வழக்கு குற்றவாளிக்கு 3 ஆண்டுகளுக்கு பிறகு தண்டனை வழங்கப்பட்டது. 2022ஆம் ஆண்டு தேர்தல் பரப்புரையின் போது அப்போதைய ஜப்பான் அதிபர் ஷின்சோ அபே மீது துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடந்தது. அதில் அவர் உயிரிழந்தார். தாக்குதல் நடத்திய டெட்சுயா யமகாமி என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஜின்ஜியாங் மாகாணத்தில் உள்ள சேராம் ஏரி உறைந்து கற்பனை உலகம் போல காட்சியளிக்கிறது. அந்த பகுதியில் கடுமையான குளிர் நிலவி வரும் சூழலில் உறைந்த ஏரியை காண சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி உள்ளூர் மக்களும் குவிந்து வருகின்றனர். மேலும் அந்த பகுதியை ரம்மியமாக்கும் வகையில் செயற்கை ஐஸ் அருவிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் பரப்புரை கூட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நாளை நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு வருகை தரவுள்ளார். அதற்கான பயண திட்டம் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் தமிழக அரசியல் கட்சிகள் தேர்தல் களப்பணிகளில் தீவிரம் காட்டி வருகின்றன. ஆளும் கட்சியான திமுகவில் எந்த மாற்றமும் இன்றி அதே கூட்டணி நீடிக்கிறது. அதே நேரம் அதிமுக பாஜக கூட்டணியில் அன்புமணியின் பாமக, அமமுக ஆகிய கட்சிகள் இணைந்துள்ளன. மேலும் சில கட்சிகள் இணைய வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. இத்தகைய பரபரப்பான சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை தமிழ்நாடு வருகிறார். சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் மிக பிரம்மாண்ட அளவில் நடைபெறுகிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார்.
இந்நிலையில் தமிழகத்திற்கு வருகை தரும் பிரதமர் நரேந்திர மோடியின் பயணத் திட்டம் தற்போது வெளியாகியுள்ளது. அதன்படி கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திலிருந்து விமானப்படை விமானம் மூலம் புறப்படும் பிரதமர் நரேந்திர மோடி நாளை பிற்பகல் 2:15 மணிக்கு சென்னை விமான நிலையம் வந்தடைகிறார். அங்கிருந்து MI-17 ரக ஹெலிகாப்டரில் புறப்பட்டு பிற்பகல் 2:50 மணிக்கு மதுராந்தகத்திற்கு வந்திறங்குகிறார். பின்னர் சாலை மார்க்கமாக பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி பிற்பகல் 3 மணிக்கு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். மாலை 4:15 மணியளவில் பொதுக்கூட்டம் நிறைவடைந்த பிறகு சாலை மார்க்கமாக மீண்டும் மதுராந்தகம் ஹெலிகாப்டர் தளத்திற்கு செல்கிறார். அங்கிருந்து ஹெலிகாப்டரில் புறப்பட்டு மாலை 5 மணிக்கு சென்னை விமான நிலையம் வந்தடைகிறார். பின்னர் விமான நிலையத்திலிருந்து மாலை 5:05 மணிக்கு தனி விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு செல்கிறார். பிரதமரின் வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பிரதமர் வருகைக்காக மதுராந்தகத்தில் ஹெலிகாப்டர் இறங்குதளம் அமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதில் ராணுவ ஹெலிகாப்டர்கள் தரையிறக்கம் செய்து ஒத்திகை நடைபெற்றது. இதனிடையே மதுராந்தகத்தில் நடைபெற்று வரும் பணிகளை மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல், எல் முருகன், பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உள்ளிட்டோர் நேரில் சென்று பார்வையிட்டனர். பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் பரப்புரை கூட்டத்தில் நைனா நாகேந்திரன், எல் முருகன், அன்புமணி ராமதாஸ், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் பேசுகின்றனர். இறுதியாக பிரதமர் நரேந்திர மோடி பரப்புரை மேற்கொள்கிறார். பொதுக்கூட்ட மேடைக்கு அருகே மற்றொரு மேடை அமைக்கப்பட்டு அங்கு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது ஒருபுறம் இருக்க, பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் இந்த பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களை மேடை ஏற்றிவிட வேண்டும் என்பதில் பாஜக தலைமை தீவிரம் காட்டி வருகிறது. இதற்காக விரைந்து கூட்டணியை இறுதி செய்ய பாஜக தீவிர முயற்சிகளை எடுத்து வருகிறது. இதற்காகவே பியூஷ் கோயல் சென்னையில் தங்கி வருகிறார். அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக, அமமுக இணைந்திருக்கும் நிலையில் மேலும் சில கட்சிகளை இணைக்க பாஜக வேகம் காட்டி வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.